ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி 9 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெட்மி 9 மொபைல் வாங்க போகிறீங்கன்னா முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்துருங்க. உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் என் கூட அப்டேட்லேயே இருக்கலாம், ஆன்லைன்லையும் நிறைய மணி பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சேல் இப்போ ரீசெண்டாக ஒரு சேல் விட்டுட்டுருக்காங்கல்ல, அந்த சேலில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். நான் ஆர்டர் பண்ண வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 464 4GB RAM 64GB ROM அந்த வேரியண்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர். பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பிராண்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 மாடலோட நேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ப்ராசஸர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி கூட இருக்குது. இதில் ரொம்பவே பேட்ரி கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் 13+2 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி மொபைலை வெளில எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,200 rupees. நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,200 rupeesக்கு வந்து நான் வாங்கினேன் ஆஃபரில். இப்போ எவ்வளோ கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இப்போயும் ஒன்றும் மாறி இருக்காது, இப்போயும் அதே 10,200 rupees தான் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் நான் சொல்கிற அமௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ரெட்மி 9 4GB 64GB RAM வேரியண்ட் உள்ள மொபைல் வந்து இருக்குது. மொபைலில் வரமா வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பின்னாடி சிம் எஜெக்டர் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்டு வச்சுருப்பாங்க. எப்படியும் அதாக இருக்கும். மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது, டைப் பி மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் வந்து இதில் இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல்ஸில் எதுக்குமே வந்து ஹெட்ஃபோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே தான் இந்த மாடலுக்கும் ஹெட்ஃபோன் கிடையாது, பேக் கேஸ் எதுவுமே கிடையாது, வெறும் சார்ஜர் மட்டும்தான் இருக்குது. சார்ஜர், மொபைல், ஒரு சிம் எஜெக்டர் பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை எடுத்து வாரமாக வச்சுட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணுவோம். கவர்லேருந்து வெளில எடுத்துகிட்டு ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கையில் நல்லா பிடிச்சி யூஸ் பண்ண முடியுது. ரொம்பவே வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமரா இருக்குது. 13+2 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அப்புறம் ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 13+12 மெகாபிக்சல் கேமரா. அது 2 கேமரா தான் இருக்குது, ஆனால் 4 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே அது 3 மட்டும் தான் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ மொபைலை வந்து ஆன் பண்ணுவோம். MIUI 12 ஆண்ட்ராய்டு 10 மேலே வந்து இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நார்மலான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிடுறேன். நீங்கள் புது ஃபோன் வாங்குறப்ப கேட்குறதுலாம் லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, கூகுள் அக்கௌண்ட்டு. அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 10,200 தான். ஆனால் இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி வந்து வருது. ஒரு நல்ல சார்ஜர் பேக்கப் உள்ள மொபைல் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்க ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மொபைல் இப்போ ஆன் ஆகிடுச்சு. இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட்மி இன்டர்ஃபேஸ். MIUI 12ஓட இன்டர்ஃபேஸ் இது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட்ஸும் நிறையா வரும் ரெட்மி மொபைல்ன்றதுனால.
வெயிட் கம்மியாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. கேமராவும் இந்த கொடுத்துருக்க ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13+2 மெகா பிக்சல் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்கும். MI UI 12 Android 10 வந்து இதில் இருக்குது. இந்த OS Android 10 OS வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 464 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6/128GB 2 வேரியண்ட் இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஆரஞ்சு, ப்ளூ 3 கலர் தான் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணுறப்ப பிளாக் கலர் தான் எனக்கு கிடச்சிது, அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் பிளாக் கலர் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து பார்க்கலாம். எத்தனை சிம், டியூவல் சிம் தான். 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த ஸ்லாட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 2 சிம்மு ஒரு மெமரி கார்டு வந்து நம்ம போட்டுக்க முடியும். 64GB இன்டர்னல் மெமரி இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணுன்னா நீங்கள் மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் தான். அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கேமரா வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேட்ரி பேக்கப் உள்ள ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர் உள்ள ஒரு மொபைல் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த Redmi 9 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G35 வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். 5000 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. 6.53 inches 6.56 inches வந்து இது ஸ்க்ரீனு. ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன். மூவிலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.